ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கோலா ஒன்று வந்திருக்கு இன்றைக்கி. ஆமாம், விடிய காலம் நம்ம வலை வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு கோலா ஒன்று வந்துச்சு. அதை கயிறு வச்சு தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பரலாத சைஸு பார்த்துக்கிடுங்க. இப்படி தான் தூக்கணும். வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆறணும், வழுக்குது. தூக்கிட்டாங்க. நல்லா வலுவலுன்னு இருக்குது. இப்போ தான் மீன் பட்டு செத்து இருக்குது. வாலில் ப்ளூ கலர் அப்படியே இருக்குது. நம்ம இந்த முன்ன உள்ள வலையை பிடிச்சி கொண்டு அங்கே போட்டுருவோம் வீஞ்சில். இது பூரா வரிச்சூரை, நல்லா பார்த்துக்கிடுங்க. அந்த வலையை கழித்து தட்டிடுவோம். அதில் ஒரு ஓட்டை இருக்கும், பெரிய ஓட்டை. அதை காலையில் கட்டுவாங்க, இல்லைனா நைட்டு ஆள் இருந்தால் கட்டுவோம். வலையை வாங்க ஆரம்பித்தாச்சு. மீன் வருது வலையிலி. மீன் கிடக்கு, சூறை மீன் கிடக்கு. வலை அடிக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 கட்டாப்பு தண்ணியில் கிடக்கு எங்களுக்கு. ஆமாம், ஒரு மயில் கோலா. இந்த கோலாவை உள்ளே இறங்கி கொடுக்க போகிறோம். நல்லா பரலாத சைஸு. கைட்டு இதை இறக்கி கொடுக்க முடியாது. நம்ம கைட்டு இதை இறக்கி கொடுத்தோம் அப்படின்னா டைட்டாக இருக்கும். அதனால் இதை இந்த கப்பில் அடித்து இறக்குவோம். பார்த்துக்கிடுங்க திருக்கைகள். இது அடுத்த கோலா. ஆமாம், விடிஞ்சிட்டு. இது கோலா இதுவும் லேட்டாக பட்டது தான். வாழையிலேருந்து தெளிவாக எடுத்து இறக்கிக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிடுங்க. இவன் தான் நம்ம டிரைவர். இவர் தான் நம்ம டிரைவர். கையில் வெட்டி ரத்தமாக ஓடுது. நல்ல பெரிய சைஸ் கேரை மீன்லாம் வந்துருந்துச்சு. பார்த்துக்கிடுங்க. கோலா, பெரிய கோலா. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே இறக்கி கொடுத்துருவோம். ஆமாம், வலையை முன்னாடி வீஞ்சில் போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி கட்டா போல். பார்த்துக்கிடுங்க. மீனை உள்ளே இறக்கி கொடுக்க போகிறாங்க. அதை இறக்கி கொடுத்து அப்படியே ஐஸ் அடிச்சிருவாங்க. உடனே உள்ள ஃப்ரெஷ்ஷாகவே ஐஸ் அடிப்போனாங்க. ஆமாம், வெளியே வெயிலுக்குள்ள இந்த மாதிரி இதெல்லாம் காய போட மாட்டோம். ஆள் இல்லாத பட்சத்துக்கு தான் வெளியே கிடக்கும் மீன். உள்ளே இறக்கியாச்சு. ஆமாம், நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை போட்டுட்ருங்க. ஓகே, பாய்.